ஏய் நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தல அந்த கம்பெனில ஜாப் வேகன்சி வந்திருக்குடா. நாளைக்கு தான் இன்டர்வியூ. அண்ணா நீ தாடி எடுத்துட்டு போகணும்டா. இல்லம்மா அந்த வேலை வேணாம். 1 lakh சேலரிடா. இல்லம்மா இன்ட்ரெஸ்ட் இல்லை. கௌதம் சார்ட்ட இருந்து கால் வந்தது. பிடிவி பாட்டு எடுக்கிறாங்களாம். அதுல நீ தான் ஹீரோவா. ஆனா அந்த கேரக்டருக்கு தாடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தாடி எடுக்கிற மாதிரி இருந்தா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். கடைசியா கேக்குறேன், இன்னும் 3 நாள்ல நம்ம கல்யாணம், அதுக்காக தாடி எடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவை கிடையாது. கிளம்பு. டேய் உரா, டேய் உன் லைஃப்பில் கிடச்சிட்டு இருக்க எதுவுமே எனக்கு கிடச்சது இல்லைடா. நேரம் மட்டும் எனக்கு தாடி வளர்ந்துருந்துச்சுன்னு பழிச்சிட்டு நின்று இருப்பேன்டா. டேய் தாடி தானடா, எடுத்தா செத்தா போயிடுவேன். தாடியை எடுத்தா உன் லைஃபே செட்டில்டா மச்சான். தாடி எடுறா, டேய் எடுத்துடா மச்சான், தாடி எடுத்துடுறா. இதை பாடுறா, தாடின்றது உனக்கு வெறும் ஸ்டைல் தான், எனக்கு அதுதான் அடையாளம். புரிஞ்சுக்கோ. அதே மாரி தாடி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, முழுக்குன்னு பொண்டா கோழி மாதிரி இருப்பேன். தாடி கரை புறம்போக்கு.